ஹாய், இன்னைக்கு குல்லிங் பேப்பரில் வச்சு நான் ஒரு இயரிங் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதோட ஃபுல் வீடியோ பார்த்துடலாம். இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லையும் கிடைக்குது, ஃபேன்சி ஸ்டோரில் அந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பராகவும் கிடைக்கும், இந்த மாதிரி ஃபுல் ஷீட் மாதிரி கிடைக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதில் வர அந்த ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து இந்த மாதிரி நான் மடிச்சிக்கிறேன். இப்போ மடித்த பேப்பரில் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். சின்ன சிசரை வச்சு இந்த மாதிரி அடுத்தடுத்து இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டூல் இருக்கும். இது குல்லிங் பேப்பர் சுற்றுறதுக்குனே இருக்கும். இது தனியாகவும் கிடைக்கும், கிட்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதுக்குள்ளே விட்டுட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இது ஃபுல்லாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபெவிகால் வந்து ஒட்டிக்கலாம். போட்டு இதை ஒரு ரோல் பண்ணி அப்படியே இது ஜஸ்ட்டு காயட்டும். இப்போ அந்த மாதிரி நான் இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மேலே இருக்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து விடலாம், ஒரு ஃப்ளவர் மாதிரி. அவ்வளோதான். இந்த மாதிரி பிரித்து விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி வரும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன். சென்டரில் ஃப்ளவர் டிசைனுக்கு நான் ரெட் கலரில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இதுக்கு பேஸ் வந்து ரெடி பண்ணி, இந்த ஃப்ளவர் ஒட்டுறதுக்கு பேஸ் தேவை. அந்த பேஸுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வரேன். ஜஸ்ட் இதில் எந்த கட்டுமே பண்ணல, ரோல் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ இது இந்த பேஸ்க்கு வைக்கிறதுக்காக நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே நல்லா கம்போர்ட் ஒட்டிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம நடுவில் க்ளூ போட்டு நம்ம செஞ்சு வச்ச இந்த ஒவ்வொரு ஃப்ளாரையும் அப்படியே ரவுண்டாக சுற்றி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ண விடணும். இதை ஒன் டே ஃபுல்லாக நான் நல்லா ட்ரை பண்ண விடணும். அப்போ தான் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் இதை ஸ்ட்ரெட்டு மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இது பின்னாடி வந்து ஃபெவி பாண்ட் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நார்மல் ஃபெவிக்விக் வந்து இந்த நம்ம ஸ்ட்ரெட்டு வைக்கும் போது அதை யூஸ் பண்ண வேண்டாம், வந்துடும். அதனால் இல்லைனா நீங்கள் க்ளூகன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட க்ளூகன் இருக்குன்னா க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் இப்படி வச்சுட்டு ஒரு நிமிஷம், அவ்வளோதான். இதுவும் ஒன் டே ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரை ஆகணும். அப்போ தான் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ரெட்டு ரெடி. ஸோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரியான லுக்கில் தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம கோட்டிங்க்கு வந்து இந்த ஃபெவிகால் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மேலே கோட் மாதிரி கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்ட்ரெட்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரெட்டாக வேணும்னா ஸ்ட்ரெட்டாக போட்டுக்கலாம். இல்லை மேலே வந்து ஒரு ஹூக் மாதிரி ஹேங்கிங் டைப்பில் வேணும்னாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.